அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்மீகம், மாந்திரிகம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, இந்த ரெண்டுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இன்வால்வ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மாந்திரிகம் பத்தி சொல்லிடுறேன். மாந்திரிகம் பத்தி பார்க்கும்போது அதுல சில உக்கிரமான தெய்வங்கள், அதனுடைய வழிபாடுகள், அதற்கான மந்திரங்கள், எந்திரங்கள், அதுக்கான பூஜைகள், பலி கொடுக்கிறது, தேவதைகளை வசியம் பண்ணிட்டு சில கண்கட்டு வித்தைகளை காட்டுறது, ஏவல், பில்லி, சூனியம், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் ஆவி உலக தொடர்புகள், அப்புறம் அமானுஷ்யமான விஷயங்கள், நெகட்டிவா செயல்படக்கூடிய விஷயங்கள், நெகட்டிவ் எனர்ஜியில இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே இந்த மாந்திரீகம் கேட்டகரியில வந்துடும். இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது நம்முடைய சுய தேவைகள், பேராசைகள் இதெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மற்றவங்களை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட இதை வச்சு நம்ம பண்ண முடியும். இது முழுக்க முழுக்க நெகட்டிவான எனர்ஜியை வச்சு பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால இதுல நீங்க ஈடுபடும் போது உங்களுடைய தோற்றம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய முகம் கொஞ்சம் விகாரமாகலாம். சில டைம் உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இவங்கெல்லாம் மாந்திரிகத்தில் இன்வால்வ் ஆகக்கூடிய பர்சன் அப்படின்ற மாதிரி கூட ஆகிடலாம். இதுல சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவதைகளை வசியம் பண்ணி வச்சுட்டு கண்கட்டு வித்தைகள் காட்டுவாங்க. அதாவது ஒரு தூரத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் இங்க கொண்டு காட்டுறது, இல்லைன்னா ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணுவாங்க. பட் தேவதைகளை வச்சு வசியம் பண்ணிட்டு கண்கட்டு வித்தைகள் காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல நீங்க அதை காட்டுறீங்கன்னா மக்கள் அட்ராக்ட் ஆவாங்க உங்க மேல. அவங்களுக்கு ஏதோ நீங்க மக்களோட பிரச்சனைகள் எல்லாமே உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி கூட நம்புவாங்க. பட் இந்த தேவதைகளை வச்சு வசியம் பண்ணி அந்த மாதிரி கண்கட்டு வித்தைகள் காட்டும்போது முதல்ல ஒரு 50 பேர் 100 பேர் வரும்போது நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் காட்டுவோம். அவங்களும் நம்மளை ரொம்ப ரசிப்பாங்க. நம்மளை ஏதோ ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆனால் அதே நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்றது புரியும். அதை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு லெவலுக்கு மேலே வர்றவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய திங்கிங் போகும். அப்படி போகும்போது மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதா சொல்லிட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நாள்ல உங்களுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றது வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களால எந்த ஒரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியாதுன்னு மக்களும் தெரிஞ்சுட்டு நீங்க ஊரை ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் மாந்திரிகம், நெகட்டிவ் எனர்ஜி, அதுல இன்வால்வ் ஆகுறவங்க அவங்களுக்கான விஷயங்கள். இதுக்கு நேர் ஆப்போசிட்டான விஷயம் ஆன்மீகம் அப்படின்றது. ஆன்மீகத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இன்வால்வ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, சில மந்திரங்கள், சில வழிபாடு முறைகள், உக்கிர தெய்வங்கள் அப்படின்ற மாதிரி இருக்காது. சாந்தமான தெய்வங்கள், குரு, சித்தர் வழிபாடு, பிரபஞ்ச சக்தி, மனம், ஆழ்மனம், யோக நிலை, சித்தி அடைகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகத்துல வரும். ஆன்மீகத்துல ஈடுபட உங்களுக்கு உங்களை பத்தின ஒரு தெளிவு அப்படின்றது கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் குறைச்சிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாமே மாயை அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பவரும், மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஹீலிங் பண்ணி, இல்லைன்னா மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் தொடர்ந்து நீங்க ஈடுபடும் போது உங்களுடைய முகம் அல்லது உங்களுடைய குரல் அல்லது உங்களுடைய தோற்றம் ஏதாவது ஒண்ணுல ஒரு தேஜஸ் அப்படின்றது இருக்கும். இது மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த அட்ராக்ஷனுக்கு காரணம் எதுவுமே இருக்காது. காரணம் இல்லாம மற்றவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் உதவிகள் பண்ணும். அதே மாதிரி இந்த ஆன்மீக விஷயங்கள்ல தொடர்ந்து ஈடுபடும் போது நமக்கு கர்மா அப்படின்றது ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்முடைய ஆன்மான்றது முக்தியை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஒன்று மாந்திரீகம் மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்கள்லே ஈடுபடுங்க. இல்லை எனக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்துல மட்டும்தான் உங்களால தொடர்ந்து இயங்க முடியும். ஒன்று மாந்திரீகம் மாதிரியான விஷயங்கள், இல்லை அப்படின்னா ஆன்மீகம் மாதிரியான விஷயங்கள். ஆன்மீகம் மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடும் போது நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள், ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மாந்திரிகம் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் போது எல்லாமே இமீடியட்டா நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில் ஒண்ணுமே இல்லை அப்படின்றது தான் ரிசல்ட்டா இருக்கும். ஸோ உங்களுடைய முடிவு அப்படின்றது மாந்திரிகம் மாதிரியான விஷயங்களை நம்பி ஏமாறாம ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்தது அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களால வழி நடத்துறதுக்கு முடியும். இந்த வீடியோ பதிவு என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறாருந்தா நீங்க அதில் பார்த்துக்கலாம். நன்றி.